சென்னையில இப்படி ஒரு பெஸ்ட் ஸ்பாட் இருக்கும்னு நினைச்சே பார்க்கல. ஈவினிங்ல குழந்தைங்கள கூட்டு வந்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. பிரம்மாண்டமான பார்க்கிங் வசதியோட, ஏரிக்கரை சுத்தி இருக்கிற கிரீனரிஸ், திறந்த வெளி அரங்கம், குரூப்பா உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்கு சரியான பிளேஸ். பேர்ட்ஸ் வாட்சிங் சென்டர், இங்க கூண்டு வச்சு புறாக்களை வளர்க்கறதுக்கு ரெடி பண்றாங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னு சர்க்கஸ், ஊஞ்சல்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம டீ காஃபி சாப்பிட்றதுக்கு கேஃபிடீரியாவும் இருக்கு. பெரியவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண தனி பிளேஸே இருக்கு. இப்படி முழுசுமா நீங்க வந்து என்ஜாய் பண்ணதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட் தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போய் இது எங்க இருக்கு, எப்படி போலாங்கிறத பத்தி பார்க்கலாம். நாங்க சிப்காட் நாவலூர்ல இருக்கிற எகோ பார்க் தான் வந்திருந்தோம். வீக்கெண்டில் குழந்தைங்களை கூட்டு வரதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னு சொல்லலாம். இந்த பார்க்கு காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், ஈவினிங்கில் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்துருக்கும். மிகப்பெரிய பரப்பளவில் இருக்கிற என்ட்ரன்ஸும் லேக்கும் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருந்தது. பிப்ரவரி 2ஆம் தேதி 2026 திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால இந்த பூங்கா திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இங்க பெரியவங்களுக்கு 20 ரூபாயும், குழந்தைங்களுக்கு 10 ரூபாயும் கட்டணமா வசூல் பண்றாங்க. உள்ளார நுழைஞ்ச உடனே அட்மின் ஆபீஸ் லெஃப்ட்ல இருந்தது. அதை தாண்டி போகும்போது தான் லேக் அமைஞ்சிருந்தது. இந்த பார்க்கை ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. இந்த பார்க்கு சுத்தி என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, என்ன விஷயங்கள் இருக்குன்னு இங்க போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. அங்க தூரத்துல தெரியறது தான் கார் பார்க்கிங்கு. காருக்கு 30 ரூபா பார்க்கிங் சார்ஜ் பண்றாங்க, பைக்குக்கு 10 ரூபா சார்ஜ் பண்றாங்க. ஏரியை சுத்தி நடைபாதை போட்டு வாக்கிங் போறவங்களுக்கு ஏதுவா அதை அமைச்சிருக்காங்க. 2 சைட்லயும் செடிகள் நட்டு ரொம்ப நேச்சுரலா பாதுகாத்துட்டு வராங்க. நீங்க பார்க்குள்ள வந்த உடனே முதல்ல கடந்து போறது இந்த ரெஸ்ட் ரூம் தான். எதையுமே ரொம்ப நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. ஆனா இதுக்கு எதுவும் கட்டணங்கள் வசூல் பண்றது இல்ல. கொஞ்ச தூரத்துல இந்த திறந்த வெளி அரங்கம் இருக்கு. இந்த இடத்த ரொம்ப அழகா வடிவமைச்சிருந்தாங்க. ஒரு 4-5 படிக்கட்டுகள் கீழே சென்டரா கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு ஈவெண்ட்டை சுத்தி எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்க்குற அளவுக்கு இந்த இடத்த வடிவமைச்சிருக்காங்க. இப்போதைக்கு இங்க குழந்தைகள் தான் விளையாடுறாங்க. இங்க அங்கங்க கிணறுகள் இருக்கு. அந்த கிணறுகளை ரொம்ப அழகா க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க போனது இந்த பேர்ட்ஸ் வாட்சிங் சென்டர் தான். இந்த பிளேஸையுமே ரொம்பவே அழகா வடிவமைச்சிருந்தாங்க. பேர்ட்ஸ் வளர்க்கறதுக்குன்னு சென்டரா ஒரு இரும்பு வலை கூண்டு போட்டுட்டு அதை சுத்தி நடந்து மேல் தளத்துக்கு போற மாதிரி அமைச்சிருந்தாங்க. இந்த கூண்டு கிட்டத்தட்ட 40 to 50 அடி உயரம் இருக்கும்.
கிரவுண்டோட மேல் தளத்துல இருந்து இந்த லேக் வியூவை நீங்க பார்க்கும்போது ஒரு மிகச்சிறந்த வியூ உங்களுக்கு கிடைக்கும். அதோட சத்தமில்லாத அந்த இடத்துல மன அமைதியும் கிடைக்கும். பேர்ட்ஸ் வாட்சிங் சென்டருக்கு அப்புறம் அடுத்ததான் நம்ம வந்த பிளேஸு இந்த சிறுவர்கள் விளையாடும் பகுதி. இங்க சர்க்கஸ், ஊஞ்சல், சீசான்னு குழந்தைகளுக்கு ஏத்தா போல எல்லா விளையாட்டு விஷயங்களையும் இங்க வச்சிருக்காங்க. இந்த குழந்தைகள் விளையாடும் பகுதிக்கு பக்கத்திலேயே கேஃபிடேரியா அமைச்சிருக்காங்க. டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் இங்க அவைலபிள் இருக்கு. இங்க விலையுமே மாடரேட்டா தான் இருக்கு. கேஃபிடேரியா தாண்டி அடுத்ததான் நாங்க பார்த்தது இந்த பெரியவங்க எக்ஸசைஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் தான். இதையுமே நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. போட்டோ, வீடியோஸ், ரீல்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு இந்த பார்க் மிகச்சிறந்த பிளேஸ்னு சொல்லலாம். அந்த எக்ஸசைஸ் பாயிண்ட பார்த்துட்டு அடுத்ததான் நாங்க பார்த்தது சிறு சிறு மலை குன்றுகள் வச்சு அங்க சைட்ல செடிகள் வளர்த்து அதுக்கு பெயர்கள்லாம் போட்டு ஒரு போட்டோ பாயிண்ட் மாதிரி வச்சிருந்தாங்க. அதுதான் நாங்க பார்க்க போனோம். அங்கங்க பறவைகளை படம் வரைஞ்சு அதோட பெயர் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அங்கிருந்து அந்த லேக் வியூவை பார்க்கும்போது ரொம்பவே ரசிக்கும்படி அமைஞ்சிருந்தது. இந்த லேக்ல போட்டிங்கும் அவைலபிள் இருந்தது. பட் நாங்க போகும்போது ஆக்டிவா இல்ல. நீங்க இந்த பார்க்குக்கு வரீங்கன்னா கரெக்டா 4:30க்கெல்லாம் வந்துருங்க. ஈவினிங் டைம்ல இங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ரிட்டர்ன் வரும்போது எக்ஸிட் பக்கத்துல மேப் வியூ போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா ரசிக்கப்படி இருந்துச்சு. சரிங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.